அமெரிக்காவோட பிரதானமான கொள்கையே என்னவா இருக்கு? டெமோக்ரஸிய மலர வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா, இப்ப அந்த டெமோக்ரஸி மலராம வாடி விட்டதே அமெரிக்கால அப்படிங்கிறது போல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த குளோபல் ஸ்டாட்டிஸ்பிகேஷன் இந்த டெமோக்ரஸி உங்க நாட்டுல உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கா? உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? அப்படிங்கிறது போல கேள்விகள் கேட்கப்படும் இல்லையா? அதுக்கு கேள்விகளுக்கு பதில் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுல நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 72% இருக்கு அப்படிங்கிறது போல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. அதாவது நம்ம வந்து சில நேரங்கள்ல டெமோக்ரஸி இல்ல, அது இது ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. பட் இருந்தாலும் மக்களுக்கு நம்பிக்கையா இருக்குது. 72% இருக்கு. ஆனா அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னா, வெறும் 31% தான் வந்து பாத்தீங்கன்னா நம்புறாங்களாமா அமெரிக்க மக்கள். எங்களுக்கு டெமோக்ரஸியா இருக்கு எங்க நாடு அப்படிங்கிறது போல. முதல்ல அமெரிக்கால டெமோக்ரஸி வாடி இருக்கும் டெமோக்ரஸியை மலர வைப்பது மிக முக்கியம் அப்படிங்கிறது போல தெரிய வருது. சில அனலிஸ்ட்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா வந்து நம்மளுக்கு லெக்சர் எடுக்குறாங்க. சில பல விஷயங்கள்லாம் சொல்றாங்களா. ஸோ அதனால கொஞ்சம் நீங்க வந்து டெமோக்ரஸி வந்து உங்களுக்கு தெரியல. எங்ககிட்ட குடுங்க. நாங்க உங்களுக்கு டெமோக்ரஸினா என்ன அப்படிங்கிறத நாங்க எடுத்து சொல்லிக் குடுக்குறோம். அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, சில நாடுகள்லாம் சில நபர்கள் தரப்பு வந்து கருத்துக்கள்லாம் வரதா சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்ல. இப்போ போன வருஷம் மிட் டெர்ம் எலெக்ஷன்பாங்கல்ல, நடுவுல எலெக்ஷன் வரும் இல்லையா? அந்த கீழ் சபை, மேல் சபை அந்த எலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 46% தான் ஓட்டே போட்டுக்கிறாங்க மக்கள். இது ரொம்ப ரொம்ப டெமோக்ரஸிக்கே இழிவுபடுத்துற மாரி ஆகுதுங்க. அமெரிக்கா டெமோக்ரஸிய மலரவே உங்க நாட்டுல அப்படிங்கிறதோட பல நாடுகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா இந்த தடவை பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல டெமோக்ரஸிய மலர வைக்க போறாங்களா? இல்ல வாடியது வாடியது தான் அப்படிங்கிறது போல இருக்கா? அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா, இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள வச்சு பார்க்கும்போது, அமெரிக்கால இருக்கக்கூடிய விஷயங்கள வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தெரிய வருது. என்ற நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் என்னும் நபர் ஏன்னா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னு சொல்லிட்டு. ட்ரம்ப் என்னும் நபர் பை என்னும் நபரோட நேருக்கு நேரா நான் சொல்றேன். வாங்க 2 பேரும் மென்டல் டெஸ்ட் எடுத்துக்கலாம். நானும் டெஸ்ட் எடுக்கிறேன். ஒண்ணா சேர்ந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது போல சவால் விட்டுருக்கிறாரு. ஏன்னா, ஒரு பதிவு வந்திருக்கும். அத நம்ம சொல்ல முடியாது. பை என்னும் நபர் நாட்டோ மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நடந்தது இல்லையா? வாஷிங்டன்ல வச்சு அந்த டைம்ல அ உக்ரைனோட அதிபர் வந்து புட்டின் அவர்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இது பெரும் சர்ச்சையாயிருச்சு. அதுக்கப்புறம் அவரே அங்கேயே நின்னு இல்ல, இல்ல புட்டின் அவர்கள் வந்து பீட் பண்ணுவாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். இவரு தான் பெஸ்ட். இவரு தான் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பட் ஆனாலும் பை என்னும் நபருக்கு கொஞ்சம் ஷேம்ஃபுல்லா போயிடுச்சு. அதுக்கு வந்து அவர் ரிப்ளையும் சொல்லிட்டாரு. ஏங்க நான் எந்நேரமும் யோசிச்சுட்டு இருக்கிறதுனால அது அப்படி அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாரு. பட் ஆனா அது ஏத்துக்கிற மாதிரி இல்லீங்களே அப்படின்னு பல நபர்கள் இருக்கு. ட்ரம் என்னும் நபர் பயங்கரமா ஓட்டிட்டு இருக்கிறாரு பை என்னும் நபர. சைட்ல இமேஜ் ஒண்ணு லோட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். பயங்கரமா கலாய்ன்னு கலாய்ச்சிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு தேர்தலே இல்ல. சில அனலிஸ்ட் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஐவாஸ்ங்க. நம்ப வைக்கிறாங்க மக்கள. அதாவது ட்ரம்ப் அவர்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கான சாரி. இல்ல. தப்பு. ட்ரா என்னும் நபரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக சில பல நபர்கள் மறைமுகமா வேலை செய்யறாங்க. ஏன்னா பாலிசிஸ் தோத்துருச்சு. அந்த பை என்னும் நபரோட பாலிசிஸ் தோத்ததுனால திரும்ப அவங்களே வராங்க அப்படின்னா, அந்த பாலிசிஸ வந்து கண் கூட எதுவும் தெரியல. ரஷ்யாக்கு எதிரா வந்து தோல்வி கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால ட்ரா என்னும் நபரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக உள்குத்து வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதோட சில அனலிஸ்ட் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது. பட் எது எப்படியோ இது போல வதந்திகள் பல விஷயங்கள்லாம் பரவிட்டு இருக்கு. மக்களாகிய நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இது போல எந்த விஷயங்களையும் சொன்னாங்கன்னா நம்பிடக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வுக்காக நம்ம சேனல்ல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். இது போல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லா விஷயத்தையும் நம்பணுமா வேண்டாமா உண்மையா இல்லையாங்கிறது நீங்க அலசி பார்த்து ஆராய்ஞ்சு முடிவெடுத்துக்குவீங்க இல்லையா? மத்தவங்க யாராவது வந்து சொன்னாங்கன்னா போப்பா செந்தில் டிஃபென்ஸ் சேனல்ல இதெல்லாம் ரூமர்னு சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா? ஸோ அதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் தப்பிச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த செய்திக்கு போக ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது ஜப்பான் கிட்ட போயிடலாம். இந்த ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டோ மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. போன பதிவுல பார்த்திருப்போம். இது போல இன்செப்பரேட்டபிள் அப்படிங்கிற வேர்டு சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜப்பான் வந்து அதிகமான மிலிட்டரிக்காக ஸ்பெண்டிங் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க இல்லையா? நாடும் கொஞ்சம் பிரச்சனையில இருக்கு. பட் இருந்தாலும் மிலிட்டரிக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அதோட வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது போல வரும் இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா பிரதானமான நம்மளுக்கு த்ரெட் அப்படின்னாலே அது சீனா தாங்க. சீனா எந்த நேரமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல வந்து பாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ரெடியே பொசிஷன்ல இருந்துக்கணும் அப்படிங்கிறது போல ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் தரப்புன்னு சொல்லப்பட்டதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப தைவான்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி ட்ரில் பண்றது, சுத்தி வளைக்கிறது இது போல 2 நாளைக்கு முன்னாடி கூட சைனாவோட கப்பல்கள் வந்து இது போல தினம் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இப்போ தைவான்ல வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரியில வேலை செய்வாங்க இல்லையா? மிலிட்டரி ஆபீஸ், கவர்மெண்ட் ஆபீஸ்லாம் வேலை செய்வாங்க இல்லையா? அவங்களோட டேஷ் கேம் வந்து பாத்தீங்கன்னா சீனால மேக் பண்ணப்பட்டது. அந்த டேஷ் கேம் அதிக அளவுல அவங்க பயன்படுத்திக்கிறாங்க.
இப்ப அத தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு 800 டேஷ் கேம் புடிச்சு நொறுக்கி இருக்காங்க. இது வேண்டாம் அப்படிங்கிறது போல கீழ போட்டு அப்படியே தட்டுன்னு தட்டி உடைச்சுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இது மூலியமா ஹேக்கிங் பண்ணிடலாம். இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ மூவ்மெண்ட்ஸ்லாம் இந்த டேஷ் கேம் மூலியமா பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால, அது எல்லாத்தையும் புடுங்கி சுக்குநூறா உடைச்சுக்கிறாங்க. இது வந்து தைவான் எடுக்கக்கூடிய ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்கான ஒரு மூவ் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. என்னங்க அது டேஷ் கேம்ங்க இன்டர்நெட்லயா கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதோட சில நபர்கள் கேட்டாலும், இல்லைங்க அங்கெல்லாம் வந்து டவர் சிக்னல் இந்த இதோட கனெக்ட் ஆயிருக்கும். ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதனால ரெக்கார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டுவது. பட் எது எப்படியோ ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தைவான் தரப்பு வந்து பண்றாங்க. 2வது மிலிட்டரி ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா, சீனாலயும் பண்றாங்க, தைவான்லயும் பண்றாங்க. இரு தரப்புலயும் பண்ணிட்டு இருக்காங்க. இரு நாடுகளும் ஒருத்தவங்க வந்து அஃபென்ஸுக்காக பார்க்குறாங்க. அந்த தண்ணியில மிதந்து போய் பண்ற மாரி பண்றாங்க. தைவான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி மிதந்து வரவங்கள எப்படி தட்டலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இரு தரப்புலயும் மிலிட்டரி ட்ரில் சைமல்டேனியஸா போயிட்டு இருக்கு. இந்த பகுதியில கொஞ்சம் பிரச்சனை தான். அடுத்தது இப்போ ஒரு ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். இதுல இருக்கக்கூடிய நபர் யாருன்னா, ஜெர்மனோட ஒரு பத்திரிக்கையாளர். ஜூலியன் பொப்கி பேர் கொஞ்சம் கரெக்ட்டா வரல. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது மீடியாக்கள்லாம் மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த சார்புல எப்படி இருக்கு அப்படின்னா, ரஷ்யா பாருங்க டேங்க் எல்லாம் இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால வண்டி 2 வீலர் எடுத்து அனுப்பி விடுறாங்க ரஷ்யா. காயமடைஞ்சவங்கள கூட எதுவும் காப்பாத்த முடியறதில்ல. எதுவும் எதுவும் இல்ல. எல்லாம் வேஸ்ட்டுங்க. டேங்கே இல்ல. எல்லாம் அப்படியே சட்ரு மாரி போட்டு வர்றாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க முன்களத்துல அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட வதந்திகள்லாம் அங்க பரவிட்டு இருக்கு போல இருக்கு. பரவால்ல நம்ம சேனல்ல பார்த்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது களத்துல. பட் ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா, இது போல விஷயங்கள்லாம் அங்க பரவுது போல இருக்குது. பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு பாருங்க. போர் அடிச்சு போச்சுங்க. நீங்க சொல்ற மாரியே ரஷ்யா டேங்கர்ல அடி வாங்குது, இதெல்லாம் பண்றாங்க, எல்லாம் செய்றாங்க ஓகே. 2023ல இருந்து ரஷ்யன்ஸ் எங்கேயும் பின்வாங்குன மாரி இல்லையே. ரஷ்யன்ஸ் முன்னேறி வர மாரிலாம் இருக்குது மேப்லலாம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, எதுவும் மேட்ச் ஆகுற மாரி தெரியலையே! அப்படிங்கிறது போல நியாயமா நறுக்குன்னு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இதுக்கப்புறமாவது மேற்குலக நாடுகளோட மீடியாக்களும், மேற்குலக நாடுகளோட மக்களும் புரிதலுக்கு உட்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத போல புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உக்ரைன்ல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற போல கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம அவரே சொல்லிக்கிறாரு. உண்மையாலுமே உங்கள நான் நண்பன் அப்படிங்கிறதுனால சொல்றேன். உக்ரைன் இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பொலிட்டிஷியன் இந்த முடிவெல்லாம் எடுக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, உங்க நாடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்குபேஷன் நோக்கி போற மாரிலாம் தெரியல. ஏதோ நரகம் படுகொலிக்கு போயிட்டு இருக்கிற மாரி தெரியுது அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து கருத்துக்கள் வந்திருக்குது. இது போல யாராவது பேசுனாங்கன்னா, இவங்க பேசிக்கிறாங்க, உண்மைகள் பேசிக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா? அதாவது இது புரொபகண்டாவா கூட இருக்கலாம். ஐயோ! ரஷ்யா வந்து இப்ப அதிகமான ஃபண்டிங் பண்ணீங்க. இந்த மாரி ஆளுங்கள எல்லாம் புடிச்சு உட்கார வச்சு அவங்களுக்கு ஃபேவரா பேச வைக்கிற மாரியான ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட நபர்கள விலை குடுத்து வாங்கிட்டாங்க ரஷ்யா. ஸோ அதனால இது போல தகவல்கள்லாம் வரும். யாரும் நம்பிராதீங்க. உங்களோட விழிப்புணர்வுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள். புரியுதுங்களா? இது போல பலர் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்றோம். நீங்க பார்த்து புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பி தப்பிச்சுட்டேன். ஓகே. இப்ப அடுத்த செய்திக்கு போயிரலாம். சமீபத்திலாம் பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா லோ ஆல்டிட்யூட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிரபலமா வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பேரு போனது ரஷ்யாவோட மிசைல்கள் தான். அப்படி என்னப்பா அல்ட்ரா லோ ஆல்டிட்யூட் அப்படி எந்த அளவுக்கு தான் தாழ்வா பறக்குது அப்படிங்கிற போல கேள்விகள் வந்திருக்கும் இல்லையா? இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கு. ரஷ்யாவோட மிசைல்கள் வரதா உக்ரைன் தரப்புல இருந்து உக்ரைன்ல இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்ல இருப்பாங்களே அவங்க வந்து வீடியோ எடுத்துக்கிறாங்க. அவங்க ஷிப்ல போகும்போது இந்த கருங்கடல் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒடசாவோட போர்ட் பகுதியில மிசைல்கள் வந்திருக்குது. அது ட்ரோன் இல்ல மிசைலு. அப்படியே தண்ணியோட தண்ணியா இந்த மாரி தாழ்வா பறந்து போலனால பாவம் உக்ரைனுக்கு அது போல மிசைல் வந்து தாக்கி இருக்குதுன்னே அடையாளம் தெரியல பாத்துக்கங்களேன். அதனால தான் வந்து அதெல்லாம் கணக்கிலேயே குடுக்கறது இல்ல போல தெரியுது. பட் ஆனா மிசைல்கள் பேக் டு பேக் மிசைல்கள் எந்த அளவுக்கு தாழ்வா பறந்து போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது போல தாழ்வா பறந்து போறதுனால ரேடார்லயே சிக்கிறதில்ல. அதனால உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் தரப்புல இருந்து அத கணக்குலயே வரல. ஸோ அதனால கணக்கு கொடுக்க தேவையில்லை இல்லையா? அதனால தான் அவங்களுக்கு கணக்குல வர்றது மட்டும் கணக்கு குடுக்குறாங்களே. ஏன்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரு நாள்ல 5 ட்ரோன்கள் தான் வந்தது. 5 மிசைல் தான் வருதுன்னாங்க. ஆனா அதே அன்னைக்கு அடுத்த நாள்ல எடுத்து பார்த்தோம்னா ரிப்போர்ட்டு 142 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தாக்குதல் நடத்துறாங்கன்றாங்க இல்லையா? ஸோ இதுலருந்து நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். அந்த ஏர்ஃபோர்ஸ் கமாண்டருக்கு தெரியல. ரேடார்ல தெரிஞ்சா தானே அப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு. அத நம்மளால தாக்க முடிஞ்சுதா? இல்ல அது இலக்கடைஞ்சுதான்னு தெரியறதுக்கு. இதெல்லாம் வந்து அப்படியே தாழ்வா பறந்து போய் அடிச்சிருக்கு. அதனால ஏர்ஃபோர்ஸ் கமாண்டருக்கு தெரியல. கிரவுண்ட் ஃபோர்ஸ்க்கு தெரிஞ்சுக்குதோ என்னமோ தெரியல. ஸோ நம்ம வந்து இது வந்து புரிஞ்சுக்கலாம். உக்ரைன்ல என்ன நடந்துட்டு இருக்கு? எவ்வளவு தாழ்வா ரஷ்யாவோட மிசைல்கள் பறக்குது அப்படிங்கிறது போல. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.